ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சரபகா நதிக்கு வந்திருக்கிறோம் மறுபடியும். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா எதுக்கு வந்திருக்கிறோம்னா, இன்னைக்கு நம்ம நண்டு பிடிக்க வந்திருக்கிறோம். எது பிடிக்க வந்திருக்கிறோம்? ஐயோ, நண்டு பிடிக்க வந்திருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நண்டு பிடிக்கிறதுக்கு முன்னாடி எது நண்டு பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஜாலியா பசங்களோட குளிக்க போறோம். சரபங்கா நதியில கூலிங்கா ஜில்லுன்னு ஒரு குளியல், அப்புறமேட்டு நண்டு, ஜிலு ஜிலுன்னு ஒரு காற்று, ஜிலு ஜிலேன்று காற்று. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு 3 கெவ குச்சி இருக்கிற ஒரு சின்ன மூங்கில் குச்சா பிச்சுக்கணும். அதுல கோழியோட வேஸ்டான குடல் இருக்கு பாத்தியா, அதை பூரா நல்லா நம்ம நண்டு பிடிச்சி இழுத்தாலும் வராத மாதிரி சுத்திக்கணும். அப்படி சுத்திக்கிட்டு நம்ம தண்ணியில போட்டோம்னா நண்டு அந்த வாசத்துக்கு எங்க இருந்தாலும் பிச்சுக்கிட்டு வந்துடும். வந்துட்டு இப்படி அழகா இப்படி மாட்டிக்கு நம்ம கிட்ட இப்படி மாட்டிட்டு தவிப்பா. பார்த்து கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும், இல்லைன்னா இது கடிச்சிச்சுன்னா ரத்தமே வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு நண்டு தான் வந்து பிடிச்சி ஒரு இயற்கையா நல்லா சூப் வச்சு பிடிக்க போறோம், ரசம் வச்சு சாப்பிட போறோம். இப்படி நம்ம இதை உள்ள குடலை போட்டு இப்படி நம்ம தூக்கும் போது அதை குடலை கடிச்சுக்கிட்டே நண்டு வரும். இப்போ உங்களுக்கு மாட்டல அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இவ்வளோ நண்டு தான் இன்னைக்கு மாட்டுனுச்சு. இப்போ இந்த நண்டுங்கள்லாம் நம்ம க்ளீன் பண்ணி அப்புறமேட்டு எடுத்துகிட்டு போய் சமைக்க போகிறோம். அதுதான் வந்து பிரச்சனை. கட்டு இந்த 2 கொடுக்கையும் வந்து கடிக்காத மாதிரி பிடிச்சிக்கணும். அப்புறமேட்டு ஒவ்வொரு கொடுக்கா உடைக்கணும். அவ்வளோதான். இனிமேட்டு நம்ம சேஃப்டி, இனிமேட்டு இதால கடிக்க முடியாது. அப்புறமேட்டு இதை வந்து அப்படியே இதை ஓப்பன் பண்ணி பின்னாடி இருக்கிறத வந்து அவ்வளோதான். இது வந்து யூஸ் இல்லை, இதை தூக்கி போட்டுருவோம். இதுதான் சரியே நம்மளுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நண்டெல்லாம் கழுவி முடிச்சிட்டோம், சுத்தமாக கழுவிட்டோம். இப்போ இதை எடுத்துகிட்டு போய் வீட்டில் ரசம் வச்சு சாப்பிட்டு ஜாலியாக இருக்கிறது தான் விஷயமே.